மேற்கு வங்கத்தில் உள்ள பர்தமான் ரயில் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மற்றும் 5வது நடைமேடைகளில் ஒரே நேரத்தில் ரயில்கள் வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 5 பெண்கள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். திடீர் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? தீபாவளியையொட்டி கடைவீதிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்ட நெரிசல் அலை மோதுவது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகிறது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போதுமான கட்டமைப்புகள் பல்வேறு பகுதிகளில் நிறைவாக இல்லை என்பதே நிதர்சன உண்மையாக உள்ளது. அப்படிப்பட்ட சூழலில் பொதுமக்கள் கட்டுக்கிடங்காமல் ஒரே இடத்தில் கூடும்போது எதிர்பாராத வகையில் விபரீத சம்பவங்கள் நிகழ்ந்து விடுகிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் மேற்கு வங்க மாநிலம் பர்தமான் ரயில் நிலையத்தில் ஏற்பட்டுள்ளது. 12ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமானோர் தீபாவளி பர்ச்சேஸ் முடித்துவிட்டு ரயில் நிலையத்தில் குவிந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக நடைமேடை 4இல் பர்த்வான் ஹவுரா உள்ளூர் ரயில் வந்துள்ளது. அதே நேரம் 6வது நடைமேடையில் ராம்பூர்ஹாட் உள்ளூர் ரயிலும் 7வது நடைமேடையில் அசன்சோல் உள்ளூர் ரயிலும் அடுத்தடுத்து வந்துள்ளன. இதனால் ஒட்டுமொத்த பயணிகள் கூட்டம் நடைமேடையை நோக்கி ஓட ஆரம்பித்துள்ளனர். கூட்டத்தினர் முண்டியடித்துக் கொண்டு படிக்கட்டுகளில் இறங்கியுள்ளனர். அப்போது ஒரு பெண் படிக்கட்டில் கால் இடறி விழுந்துவிட கூட்டத்தினர் மொத்தமாக அப்படியே அடுத்தடுத்து சரிந்துள்ளனர். இதனால் கூட்டத்தில் திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் கலைபரமாக காட்சியளித்தது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பெண்கள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். துரிதமாக செயல்பட்ட ரயில்வே மீட்புக் குழுவினர் கூட்டத்தை கட்டுப்படுத்தி உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டனர். அவர்களை உடனடியாக பர்த்வான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். காயமடைந்தவர்களுக்கு எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன்கள் எடுக்கப்பட்டன. ஒரு பெண்ணுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டத்திற்கு தகுந்தாற்போல் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். படிக்கட்டுகள் போதுமான அகலத்தில் இல்லை என்றும் கட்டுமான பணிகளை விரிவுபடுத்த வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.